மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே சாத்தியார் அணை வறண்டு கிடப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. போதிய மழையின்றி சாத்தியார் அணை வறண்டு காணப்படுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இந்த அணையை பார்த்தீங்கன்னா இது சாத்தியார் அணை. இந்த ஏரியாவுக்கு இது ஒரு வாழ்வாதாரம், குடிநீர், வாழ்வாதாரம், விவசாயம் எல்லாத்துக்குமே இதுதான். இந்த சாத்தியார் அணை ஒரு 28 அடி 30 அடி ஆழம் கொண்டது. ஆனால் இன்னைக்கு இருக்கிறது ஒரு 12 அடி 13 அடி தான் இருக்குது. இதில் நீர் வரத்து கம்மியாக இருக்குது. இதில் நம்ம பர்மனண்டாக தண்ணியை நிறுத்துற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இந்த சாத்தியார் அணையை ஒசத்தினோம்னா இங்கிட்ட இருக்க ஒரு 100 கிராமங்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறி போகும். இது பூரா ஆத்துக்காலா மாறிடும். ஆத்துக்காலா மாறிச்சுன்னா இங்கிட்டு புறமே கரும்பு விவசாயங்கள், பழங்கள் தான் அதிகமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது புறமே கரும்புகள் அதிகமாக ஆச்சுன்னா இங்கே இருக்க ஒரு ஆளை சக்கரை ஆளை எப்பயும் போல ஓடுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அப்படி இருக்கப்ப குறைஞ்சபட்சம் இந்த ஏரியாவில் ஒரு 50,000 1 லட்சம் மக்கள் பயனடைவாங்க விவசாயிகள். இந்த சாத்தியார் அணையே நம்ம ஒசத்திட்டோம்னா குறைஞ்சபட்சம் 50,000 1 லட்சம் மக்கள் பயனடைவாங்க. இப்ப இதுல தண்ணி இல்லாத ஒரே காரணத்தினால விவசாயம் சுத்தமா அழிஞ்சுக்கிட்டு வருது. இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஒசத்துறதுக்கான ஒரு எஸ்டிமேட் போட்டு இதுக்கு 360 கோடி ஒதுக்குனாங்க. அதுக்கு பின்னாடி சில காரணங்களை காட்டி அந்த ஒதுக்குன அமௌண்ட்டை நிப்பாட்டிட்டாங்க. ஒதுக்குன அந்த சர்வேவும் பண்ணாம விட்டுட்டாங்க. அதுக்கு பின்னாடி இதை பர்மனண்டா தண்ணி கொண்டு வர பம்பிங் முறையில் தண்ணி கொண்டு வர்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இங்க சர்வே பண்ணிட்டு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி இது 140 கோடி வரைக்கும் எஸ்டிமேட் போட்டாங்க. போட்ட பின்னாடி இதுக்கு முன்னாடி ஆண்ட கவர்மெண்ட்டுகள் எல்லாமே அதை பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த எலெக்ஷன் டயத்துல மட்டும்தான் வர்றாங்க, வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, திருப்பி போயிடுறாங்க. திருப்பி எலெக்ஷன் டயத்துல தான் வர்றாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க, போயிடுறாங்க. இப்ப வந்திருக்க அரசாங்கம் இந்த சாத்தியார் அணையை கையில எடுத்து அழகா ஒரு சாத்தியார் அணையை ஒசத்தி இதுல ஒரு பம்பிங் முறையில் தண்ணியில கொண்டாந்து நிறுத்தி இங்க இருக்க வாழ்வாதாரம் ஒரு 100 கிராமத்துக்கு கிராம மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா காலங்காலத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் நன்றி கடனா இருப்பாங்க என்று நான் முழுமூச்சா நம்புறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.